கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யாவும் ரூபஸ்ரீயும் பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. செம்ம நியூஸ்க்கா இது. ஆமாம், இதை யார் கொடுத்தது அப்படின்னு கேட்க, வேறு யார், நானும் எங்கள் அம்மாவும் தான். ஆல்ரெடி தீபா மேலே எனக்கு செம்ம கோவம், வகையாக வந்துட்டு சான்ஸ் கிடச்சிச்சு, பயங்கரமாக சிக்கிட்டா அப்படின்னு சொல்ல, சூப்பராக பண்ணிட்டீங்கக்கா, செம்ம மாசு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆமாம், 2 பேரும் என்ன ஒன்றா சுற்றிட்டு அலையிறாங்க, ஒருவேளை அவர் என்ன சான்ஸ் கொடுத்துட்டாரா என்ன அப்படின்னு கேட்க, என்ன ரூபஸ்ரீ இப்படி கேட்குற, இன்னும் 2 டேஸில் அவள் ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் பாடவே போகிறா சினிமாவில் அப்படின்னு சொல்ல, ரூபஸ்ரீ வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னக்கா இது, சே, அவளை எவ்வளவோ தடுத்து இப்படி சினிமாவில் பாடுற அளவுக்கு வந்துட்டாலே, என்னால் இதை பொறுத்துக்கவே முடியல, ஊருக்காரங்க முன்னாடி என்னால் தலை கட்ட கூட முடியலக்கா, அந்த அளவுக்கு அசிங்கமாக போச்சு. முக்கியமாக எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ வந்துட்டு பேரெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே கெட்டு போச்சு, எல்லாம் இந்த தீபாவோட குடும்பத்தால் தான். அவளை சும்மாவே விடக்கூடாதுக்கா, ஏதாவது பண்ணி அவளை பாட விடாமல் ஆக்கியே தீரணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தீபா என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போகிறாலோ, கூட சேர்ந்து கார்த்தியும், அப்போ தான் என்னால் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும், நான் நினச்சதெல்லாம் நடத்தி வைக்க முடியும். என் பேச்சை கேட்டுட்டு இருந்த அத்தை இப்போ தீபா பேச்சையும் கார்த்தி பேச்சையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தி என்ன சொன்னாலும் சரி, அதை சரின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நீ சொல்கிறது சரிதான், ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக தீபாவை பாட விடாமல் ஆக்கணும். அவள் மட்டும் பாடிட்டான்னு வச்சுக்கோ, அவளை கையில் பிடிக்கவும் முடியாது, அவள் குடும்பத்துக்கும் அந்த இந்த வீட்டில் முதல் மரியாதை கிடைச்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா அதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கூட்டமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஹாலில் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அபிராமி, கார்த்தியோட அப்பா, அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே. அப்போ வந்துட்டு கார்த்தி நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வராங்க. இந்த நியூஸை பார்க்கலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, என்னப்பா அப்படின்ற மாதிரி அபிராமி கேட்குறாங்க. தீபாவை பற்றியும் டைரக்டர் ரக்ஷனை பற்றியும் தப்பாக வந்துட்டு நியூஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு சாரி கேட்டு மறுப்பு நியூஸ் போட்டிருக்காங்க, வேணா பாருங்க அப்படின்னு சொல்ல, அதை வந்துட்டு அபிராமி பார்க்குறாங்க. பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் தப்பான தகவல் வந்துருச்சு, நாங்கள் வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டோம், அதுக்கு நாங்கள் 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறோம், தப்பெல்லாம் எங்கள் மேலே தான், நாங்கள் தான் ஆராய்ந்து பார்க்காம இப்படிலாம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த நியூஸில் வந்துட்டு இருக்குது. அதை பார்த்ததுமே தீபா வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி வந்துட்டு பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவை வெளியிலேருந்தெல்லாம் யாரும் எடுக்கலை, இந்த ஃபோட்டோவை நல்லா பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ அதுவும் இங்கே இருக்கிற இந்த லொக்கேஷனில் இருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, உள்ள எல்லாருமே ஒருத்தங்களுக்குள்ள ஒருத்தங்க குறுகுறுன்னு பார்க்க, ஐயோ என்னடா இது, நம்ம மாட்டிக்கிட்டோமா, தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரியே ஐஸ்வர்யாவோட அம்மா தானே கொண்டு போய், ஐயோ என் தலையை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் சொல்கிறத பார்த்தா கார்த்திக் தம்பி என்ன சந்தேகப்படுற மாதிரிலாம் இருக்குது, நான் ஒன்றும் இப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாண்டடாக போய் சரண்டர் ஆகுறாங்க. உடனே வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, நான் இப்போது உங்கள் பேரை சொல்லி நீங்கள் தான் பண்ணீங்க, நான் சொல்லவே இல்லையே, நீங்களே இதுக்கு வாண்டடாக வர்றீங்க. அப்போது இதுலேருந்து எனக்கு ஒன்று புரியுது, நான் இந்த ஃபோட்டோ எடுத்தவங்க இந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்து எடுத்தாங்கன்னு மட்டும்தான் சொன்னனே தவிர, இங்கே இருக்கிற ஒரு ஆள் தான் சொன்னனே தவிர, நீங்கள் தான் நான் பர்டிகுலராக சொல்லவே கிடையாது. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு யோசிக்க தோணுது, அப்போது ஒரு சில பேர் மேலே சந்தேகப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, உடனே வந்துட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே, ஐயோ என்னடா இவன் கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி, பார்த்தீங்களா சமந்தி, உங்கள் பையன் உங்கள் முன்னாடி என்ன பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா வேற சும்மா இருக்காமல், அத்தை இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அத்தை, விட்டா நாங்கள் தான் அங்கே போய் கொடுத்து இந்த ஃபோட்டோவை எடுத்து தீபாவை போட சொன்னோம் முதல் கொண்டு எங்களை வந்துட்டு சொல்லிடுவாங்க போல, சே இந்த வீட்டுக்கு நல்லது நினைக்கிற எங்கள் அம்மாவை பற்றி இப்படிலாம் கார்த்திக் தம்பி சொல்கிறாரு, நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுப்பா, இதுக்கடுத்து நம்ம இதை பெருசாக்க வேணாம், யாரோ எடுத்தாங்க இந்த நியூஸை பற்றி, தப்பு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி போட்டாங்க, அவ்வளோதான் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அம்மா நானே எதுவுமே சொல்லவே இல்லை, அவங்க தான் பேசுனாங்க, நான் வந்துட்டு பதில் கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் எப்படியும் ஆனந்து திருந்துற மாதிரி கிடையாது, ஆனந்தோட ட்ராக்கை வந்துட்டு முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பார்த்தா, இன்னும் ஜவ்வாய் இழுத்துட்டு போகிறாங்க, ஆனந்தை வச்சே செஞ்சிருவார் போல டேரக்டர். நான் இந்த ப்ரோமோ என்ஜாய் பண்ணேன், நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.